போகிறது ஃப்ளைட்குள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி தான். தரவழி பயணமாக இருந்த நம்ம இன்னைக்கு மாஸ்க் போகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோன்னா அதற்கு காரணம் ஏரோப்ளேன் டெக்னாலஜி ஒன்று தான். ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் தான். தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ளைட்டை பற்றி அவ்வளோ நமக்கு தெரியாது. ஃப்ளைட்டில் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணும்போது திடீர்னு நம்ம மயக்க போட்டு வந்துட்டா உள்ளே லாக் பண்ணி இருந்தால் கூட வெளில லாவட்டரின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த பட்டனை யூஸ் பண்ணி ஏர் ஹோஸ்டஸ் டோரை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உள்ளே இருந்தால் கூட ஈஸியாக வெளியில் கொண்டு வர முடியும். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பைலட் 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கும் வேறு வேறு சாப்பாடு தான் கொடுவாங்க. எதுக்குன்னா ஒரே சாப்பாடு சாப்பிட்டு செட் ஆகாமல் போச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லி இந்த விஷயத்தை சேஃப்டியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சாப்பாடு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது சப்போஸ் எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம பேராஷூட் மூலமாக தப்பிச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் ஃப்ளைட்டில் பேராஷூட் கிடையாது. பேராஷூட் ட்ராவல் பண்ணுற எல்லா பேசஞ்சருக்கும் கொடுக்கணும்னா இடம் அதிகமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் வெயிட் அதிகமாக ஆகும்னு சொல்லி இந்த ஆப்ஷன் ஃப்ளைட்டில் கிடையாது. அப்போ நம்ம உயிருக்கு யார் கேரண்டின்னு கேட்குறீங்களா? வேற யாருங்க? பைலட் தான். நம்ம ஃப்ளைட்டில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது ரெஸ்ட் எடுப்போம். அப்போ இந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்களா? அவங்களுக்கும் ஒரு தனி ரூம் இருக்குது ஃப்ளைட்டில். எல்லா ஏர் ஹோஸ்டஸும் ஒரே டைமில் இருக்க மாட்டாங்க, ரொட்டீனில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ரூமில் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது யாராச்சும் இருந்துட்டா அவங்க பாடியை அவங்க சீட்டில் உட்கார வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா தான் அங்கே இருக்கிற டாக்டர் செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவர் இறந்தது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் நம்ம ஏதாவது ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட வம்பு பண்ணால் இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தவறாக நடக்க முயற்சி பண்ணால் பைலட் நம்மளை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம ஃப்ளைட்டில் டாய்லெட் பண்ணும்போது சில பேர் நம்மளோட கழிவுகளை என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. சில பேர் நம்ம மேலே இருக்கும்போதே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான் கிடையாது. எல்லா ஃப்ளைட்லையும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு கண்டெய்னர் மூலமாக அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஃப்ளைட்டில் சில பேர் ஃப்ளைட்குள்ளே போன உடனேயே வெறும் காலில் நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுக்குன்னா ஃப்ளைட்டில் சில பேர் வாமிட் பண்ணியிருப்பாங்க, சில குழந்தைங்க யூரின் பண்ணியிருப்பாங்க. அதை ஜஸ்ட் வேக்யூம் கிளீனரை வச்சு க்ளீன் பண்ணுறத தவிர அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் பாக்டீரியா அதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டேன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் ரெட்டை மீடியா அஜ்மல்.